அவனுடைய பெண் குஞ்சரி தெய்வ யானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்புகின்றான். தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பரங்குன்றத்திலே திருமணம் நடப்பதாக நிச்சயமாகின்றது. திருப்பரங்குன்றம் எப்பேற்பட்ட இடம்? 6 படைகளிலே முதலாவது படை வீடாக இருந்து இன்றைக்கும் போற்றப்படக்கூடிய தலம் அந்த தலம். இந்த திருப்பரங்குன்றத்திலே இந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானைக்கும் சிவபெருமானுடைய மகனாகிய முருகப்பெருமானுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன. தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்க முத்து பவளம் வைரம் தவழும் தெய்வானை தாங்கிக் கொண்டாள் வாங்கிக் கொண்டாள் முருகப்பெருமானை. முருகப்பெருமானுடைய மனம் கவர்ந்த நாயகியாக இருக்கக்கூடிய தெய்வ யானை அவள் கிரியாசக்தி. பெருமக்களே, ஒரு காரியம் நடப்பதற்கு ஒரு ஊக்கம் வேண்டும், ஒரு கிரியை வேண்டும். அதை சொல்லக்கூடியவளாக அவள் இருக்கின்றாள். அந்த தெய்வ யானைக்கும் முருகனுக்குமான திருமணம் இருக்கிறதே, அந்த திருமணம் தேவாதி தேவர்கள் எல்லோரும் வருகிறார்கள். 7 14 உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து சேருகிறார்கள் திருப்பரங்குன்றத்தை நோக்கி. திருப்பரங்குன்றத்திற்கு முருகன் வருகிறார். அங்கே மலை லிங்க வடிவமாக இருக்கிறது. லிங்க வடிவமாக இருக்கக்கூடிய முருகன் தலம் அந்த தலம். பராசர முனிவருடைய 6 புதல்வர்களும் அங்கே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முருகப்பெருமான் அருள் புரிகின்றார். இப்பொழுது தெய்வ யானையோடு திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன. தெய்வ யானைக்கு அலங்காரம் செய்கிறார்கள். உச்சி முதல் பாதம் வரை எத்தனை அழகு உண்டு, அத்தனையும் செய்கிறார்கள். ஆனால் எல்லா அழகையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவ அழகு இருக்கான். ஏன்? அவ முத்து போல பல்லு இருக்கிறவளாம். அதனால தான் முத்தை தரு பத்தி திருநகைன்னு அவளுடைய பேரை வச்சு தான் ஆரம்பிச்சார் அருணகிரிநாத பெருமான். ஏனென்றால் முத்து என்பதற்கு ஒரு சிறப்பு என்ன என்றால், மற்ற நவரத்னங்கள் எல்லாம் பட்டை தீட்டினால் தான், வைரம்னா பட்டை தீட்டினா தான் ஜொலிக்கும். ஆனால் முத்து மட்டும்தான் கடலுக்குள்ளே இருந்து சிப்பி வயிற்றிலே இருந்து பிறக்கும் பொழுதே இயற்கையிலேயே ஒளியோடு இருக்கும். அதனால தான் முருகனுக்கு முத்தையன் என்கின்ற திருநாமமும் உண்டு. இயற்கையிலேயே அவன் உதித்ததிலே இருந்தே சிறப்பு வாய்ந்தவன். அப்படி முத்து போன்ற பல்லழகியாக இருக்கும் தெய்வ யானைக்கு அலங்காரம் செய்கிறார்கள். யார்? நாமகளும் திருமகளும் எல்லாரும் சேர்ந்து அலங்காரம் பண்றாங்களாம். என்னதான் இந்திரனுடைய பொண்ணா இருந்தாலும் அலங்காரம் பண்ணிக்கிறதுனா ஒரு சந்தோஷம் தானே பெண் பிள்ளைகளுக்கு. 1000 புடவை வச்சிருந்தாலும் கூட 2 புடவை போற இடத்துல கிடைச்சா அதை விட சந்தோஷம் எங்களுக்குலாம் என்ன இருக்கு? அதுல என்ன, தேவ யானைக்கு திருமணத்திற்கு அலங்காரம் செய்கிறார்கள். முருகப்பெருமானை அழைத்து வருகிறார்கள். முருகப்பெருமானுக்கு தனியா அலங்காரம்ங்கிறது வேணாம், அவனே மிகப்பெரிய அலங்கார பூஷிதன். முருகுன்னு சொன்னாலே அழகுதான், இனிமைதான். முருகப்பெருமானும் அப்படியே மாப்பிள்ளை கோலத்துல வரார். அந்த மண்டபம் எப்படி இருக்கிறான்? நவரத்தினங்களால அலங்கரிக்கப்பட்ட பெரிய மன மண்டபம். அந்த மண்டபத்திலே வந்து 2 பேரும் இருக்கிறார்கள். எல்லோ பெரியவர்களும் கூடி இருக்கிறார்கள். இந்திராணி உள்ளிட்ட எல்லாரும் வந்து அருகிலே நிற்கிறார்கள். தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். பாணி கிரகணம் என்று சொல்லுவார்கள். பிள்ளையும் மாப்பிள்ளையும் பொண்ணும் கையை பிடிச்சுக்கிறதுக்கு பேரு பாணி கிரகணம். பாணினா கை, கிரகணம்னா பிடிக்கிறது. கையை 2 பேரும் பிடிச்சுக்கிறதுக்கு பேரு பாணி கிரகணம். அதுவும் பொண்ணும் மாப்பிள்ளையும் பிடிக்கிறது எப்படி பிடிக்கணும் தெரியுமா? இப்படி பிடிக்கணும்பாங்க. இப்படி சேர்த்து பிடிக்கணும். பொண்ணு கை இப்படி இருக்கணும், மாப்பிள்ளை கை இப்படி சேர்த்து பிடிக்கணும். இந்த ஒத்த விரலை கூட விட்டுறக்கூடாது. ஏன்? எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் இந்த பெண்ணை இவன் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்பதை சொல்லுவதற்காக இப்படி பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி பிடிச்சு அதுக்கப்புறமா திருமணம் நடக்கிறது. திருமாங்கல்யத்தை கட்டுகிறார்கள். பெருமக்களே, இந்த காட்சியை காணுவதற்கு காண கண்கோடி வேண்டும் எல்லோருக்கும். தெய்வ யானை முருகப்பெருமான் திருமண கோலம் மிக கோலாகலமாக நடந்தேறுகிறது. சிவபெருமானும் பார்வதி தேவியும் மகிழ்கிறார்கள். இந்திராணியும் இந்திரனும் எல்லோரும் குதூகலிக்கின்றார்கள். அவதார நோக்கம் நிறைவேறி அந்த அவதார நோக்கத்திற்கு பிறகு முருகனுக்குரிய உயரிய பரிசையும் கொடுத்து அந்த பரிசு 2 பேரும் இணைந்திருக்கக்கூடிய அந்த திருமண காட்சியையும் உலக பிரபஞ்ச உயிர்கள் எல்லாம் தரிசிக்கின்றன என்று சொன்னால், அம்மையும் அப்பனும் இணைந்த போது எப்படி இந்த உயிர்கள் மகிழ்ந்தனவோ அதுபோல மகிழ்ந்து இருக்கிறது உலகம் என்று அழகாக கச்சியப்ப சிவாச்சாரியார் குறிப்பிடுகின்றார். அப்படி தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருமணம் நடந்து நிறைவு செய்கிறார்கள். அதன் பிறகு இந்திரலோகத்திற்கு சென்று இந்திரனுடைய அந்த பதவியை தன்னுடைய தெய்வ யானை நாயகியோடு இருந்து மீண்டும் ஒரு முறை பட்டாபிஷேகம் செய்கிறார் முருகப்பெருமான். தான் பெற்ற அந்த சொத்து,
தான் போரிட்டு எடுத்து கொடுத்த அந்த இந்திரலோக ராஜ்யம் அதை மீண்டும் இந்திரனுக்கே பட்டாபிஷேகம் செய்து வைத்து அதை வழங்கி இந்திரனை ஆட்சி கொண்டதனால், இந்திரலோகத்தை பெற்று தந்ததனால், ஜெயந்திநாதனாக, சேனை தலைவனாக, யாருக்கும் இணையில்லாத நாயகன் என்பதனால் சுப்பிரமணியனாக அறுபடை வீடு கொண்ட இந்த முருகப்பெருமான் எழுந்ததும் மணந்ததும் இந்த 2 திருத்தலங்களிலே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது முருகனை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் கூட முதலில் வழிபடுவது வள்ளியை. பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும்.